ராசிக்காரர்களும் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் இப்ப சொல்ல போறோம். 12 ராசிக்காரர்களும் ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னாலே இயற்கையாவே சில ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதை எப்படி சரி பண்ணணும், எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், எப்படி உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கன்றதுக்கு சில தாந்திரிக விஷயங்கள் உண்டு. அதை சிம்பிளா செய்யக்கூடிய வகையில சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா தலைவலி, டென்ஷனு, பிபி அதிகமா வரும். ஸோ நீங்க என்ன செய்யணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க முதல்ல கோவப்படுறத கம்மி. அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய நடைபயிற்சி செய்யணும். அதாவது மார்னிங் ஈவினிங் 2 வேளை முடிஞ்ச அளவுக்கு நடங்க. நீங்க நடக்க உங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லாத ஒரு பரிகாரம் சொல்றேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, டியூஸ்டே அன்னைக்கு சிகப்பு கலர் பூ எது வேணாலும் ஓகே, எஸ்பெஷலி அரளி வாங்கி துர்கைக்கு அர்ப்பணமான துர்கை அம்மனுக்கு போய் கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இந்த தைராய்டு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டா சாப்பிட்ற குளிர்பானங்கள், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளே இந்த குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ புல்லோ வாழைப்பழம் ஏதாவது கொடுத்து ரெகுலரா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் நிறைய வரும். அதே போல மன அழுத்தம், ரொம்ப ப்ரெஷரா இருப்பீங்க. அப்போ அந்த அழுத்தத்துல இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் மெயினா உங்களுக்கு தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி நான் அப்புறம் இன்னொரு வீடியோல சொல்லி தரேன், அதையும் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க. மெயின் பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அந்த பச்சை பயிர்ல சுண்டல் செஞ்சு தானமா கொடுங்க, ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இந்த ஜீரண கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய உண்டாகும். நீங்க என்ன பண்ணணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், அதுதான் உங்களுடைய மெயின் விஷயமே. டைமுக்கு சாப்பிட்டீங்கனாலே ஆரோக்கியமா இருப்பீங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு ஓகேங்களா, சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்து சிம்மராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பவுமே வரும். ஓகேங்களா? நீங்க சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். சூரிய நமஸ்காரம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்க, இல்ல பக்கத்துல யோகா சென்டர் போய் கத்துக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் மெயினா சூரியனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அர்ப்பணம், கொஞ்சம் ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்து அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து கன்னிராசிக்காரர்கள், உங்களுக்கு மெயின் அலர்ஜி ஓகேங்களா, அப்புறம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகும். அதுக்கு முதல்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சுத்தமா இருக்கணும். நல்ல சுத்தமான உணவு சாப்பிட்டாலே நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவுடைய சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு படிங்க. படித்தால் சிறப்பு, அட்லீஸ்ட் கேளுங்க, அப்போ ஆரோக்கியம் மேம்படும்.